126 பேருக்கு பணி ஆணை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் 126 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். 126 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தொகுதி 1 பணிகளுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 126 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கினார். அந்த வகையில்தான் மனிதவள மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 78 நபர்களுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 48 நபர்களுக்கும் பணி நியமன ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கினார். இதில் 28 துணை ஆட்சியர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 19 ஆணையர்கள், 15 உதவி இயக்குநர்கள், 3 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள் மற்றும் 6 உதவி ஆணையர்கள் என மொத்தம் 78 நபர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் தொழிலாளர் நலத்துறையின் உதவி ஆணையர் பணியிடம் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தொகுதி 1 சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர், மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றனர். 126 பேருக்கு பணி ஆணை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் 126 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். 126 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தொகுதி 1 பணிகளுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 126 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கினார். அந்த வகையில்தான் மனிதவள மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 78 நபர்களுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 48 நபர்களுக்கும் பணி நியமன ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கினார். இதில் 28 துணை ஆட்சியர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 19 ஆணையர்கள், 15 உதவி இயக்குநர்கள், 3 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள் மற்றும் 6 உதவி ஆணையர்கள் என மொத்தம் 78 நபர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் தொழிலாளர் நலத்துறையின் உதவி ஆணையர் பணியிடம் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தொகுதி 1 சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர், மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றனர். 126 பேருக்கு பணி ஆணை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்தில் 126 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். 126 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் விஜய் வழங்கி வருகிறார். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தொகுதி 1 பணிகளுக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கும் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 126 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கினார். அந்த வகையில்தான் மனிதவள மேலாண்மை துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 78 நபர்களுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 48 நபர்களுக்கும் பணி நியமன ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கினார். இதில் 28 துணை ஆட்சியர்கள், துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 19 ஆணையர்கள், 15 உதவி இயக்குநர்கள், 3 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர்கள் மற்றும் 6 உதவி ஆணையர்கள் என மொத்தம் 78 நபர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் தொழிலாளர் நலத்துறையின் உதவி ஆணையர் பணியிடம் முதன்முறையாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தொகுதி 1 சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் தலைமைச் செயலாளர், மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி, நந்தினி.